வணக்கம். திரையரங்கம். குபேரா. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரபல தெலுங்கு பட இயக்குனரான சேகர் கம்முலா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நம்முடைய தனுஷ். தனுஷ் நடித்திருக்கும் 51வது திரைப்படம் இது. தனுஷ் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய முதல் தெலுங்கு திரைப்படம் இது. கடலில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு திட்டம், அந்த திட்டத்தை கைப்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு அப்பா மகன், ரெண்டு பேருமே மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், எத்தனையோ கோடிகளில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் அவர்கள் அந்த திட்டத்தை தங்களுடைய கைக்கு கொண்டு வந்து எப்படியாவது பல கோடிகளை, நினைத்து பார்க்க முடியாத எத்தனையோ 1000 கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று மனதிற்குள் திட்டமிட்டு அதற்காக மத்திய அமைச்சரை அணுகி அந்த மத்திய அமைச்சருக்கு பல்லாயிரக்கணக்கில் கோடிகளை லஞ்சமாக கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த திட்டத்தை தங்களுக்கு அரசாங்கம் எப்படியும் தர வேண்டும் என்று மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அந்த பண பரிமாற்றம் அப்படின்றது இல்லையா, அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு செய்ய வேண்டும். இதை எப்படி செய்வது அப்படின்னு வரும்போது அவர்களுடைய ஞாபகத்தில் வருபவர் தீபக் தேஜ் என்ற மனிதர். அந்த தீபக் தேஜ் என்ற அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நாகார்ஜுனா. அவர் இதுக்கு முன்பு சிபிஐ ஆஃபீஸராக இருந்தவர். அவரை தங்களுடைய இந்த சட்டவிரோத செயல்களுக்கு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நாகார்ஜுனாவும் அதற்கு சம்மதித்து அந்த காரியங்களை செய்வது என்ற தீர்மானத்திற்கு வருகிறார். புத்திசாலித்தனமான ஒரு எண்ணத்தை அவர் கூறுகிறார். பிச்சைக்காரர்களை கண்டுபிடித்து பிச்சைக்காரர்களுடைய பெயரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய அடையாள அட்டை எல்லாத்தையும் கருவியாக பயன்படுத்தி அவங்க பேரில் கோடிகளை முதலீடாக போட்டு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு அந்த விஷயங்கள் எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அவங்க அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் போட்ட பிறகு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், அமைச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம். அப்போ திருப்பதி கோயிலுக்கு பக்கத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் பிச்சை எடுக்கிறாரு. ஐயா அம்மா அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தனுஷ், அவரை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவருடன் சேர்ந்து இன்னொரு 3 இளைஞர்கள், ஒரு பெண், மொத்தம் 5 பேர். இந்த 5 பேரை திருப்பதியில் இருந்து வட இந்தியாவுக்கு கொண்டு செல்கின்றனர், மும்பைக்கு. இவங்க ஏதோ நமக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற எண்ணத்தில் இவங்க அங்கே தங்கியிருக்காங்க. அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த அடையாள அட்டை, ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து அவங்கள வங்கிக்கு அழைத்து சென்று அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் ஸ்கேன் பண்ணி இப்படிலாம் பல காரியங்கள் நடந்து ஒவ்வொருத்தருடைய பெயர்லையும் பல கோடிகள் அக்கௌண்ட்டில் போடப்படுகின்றன. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்ட பிறகு, மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட பிறகு 2 பேரை கடலில் தள்ளிவிட்டு சாகடிச்சிட்றாங்க. இப்போ தனுஷ்க்கு இதே மாதிரி ஒரு சூழல் வரும் இல்லையா. பிச்சைக்கார பெண் ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்களே, அவள் ஏற்கனவே ப்ரெக்னென்ட் டாக்டர். அந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அவர்களை அழைத்து வந்த மனிதனான ரோபோ என்ற அந்த மனிதன் அவளை கெடுப்பதற்காக முயற்சி செய்து அப்படின்லாம் பல ஒரு காரியம் நடக்குது. அதற்கு தனுஷ் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி, தனுஷனுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் தேவா. அந்த தேவா கதாபாத்திரம் கடுமையாக அதற்கு எதிராக செயலாற்றி அப்படின்னு வரும்போது தனுஷ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறாரு. தனுஷ் தப்பிச்சாச்சு. அவருடைய பேரில் போடப்பட்டிருக்கக்கூடிய தொகை இருக்கு இல்லையா, 10,000 கோடி. தங்களுடைய சதி செயல்கள் இருக்குல்ல, இப்போ வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனால் எந்த அளவிற்கு மோசமான பின் விளைவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எப்படியாவது அலைந்து தேடி பிடித்து விட வேண்டும் தனுஷை, தேவா கதாபாத்திரத்தை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமே தனுஷை பிடிப்பதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள். ஒரு ரயில் நிலையத்தில் ராஷ்மிகா மந்தனா அந்த கதாபாத்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. சமீரா அப்படின்ற இளம்பெண், ராஷ்மிகா மந்தானா நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர். கவலை தோய்ந்த முகத்துடன் ராஷ்மிகா மந்தானா அங்கு அமர்ந்திருக்கிறார். அந்த ரயில் நிலையத்திற்கு வந்த தனுஷ் மயங்கி கீழே விழுகிறார். அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. அந்த அறிமுகம் கிடைத்த பிறகு அவளுடைய ஃபோன்லேருந்து நாகார்ஜுனாவை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக தனுஷ் ஃபோன் பண்ணி நாகார்ஜுனா எடுக்கிறாரு. இதற்கு பிறகு அனைத்து நபர்களும் இவர்களை தேடி பின்பற்றி அலைந்து பிடிப்பதற்காக முயற்சி செய்து அப்படின்னு வரும்போது ஹைட் அண்ட் சீக் மேட்டர் தான். இதற்கிடையே தனுஷுக்கும்
ராஷ்மிகா மந்தானா கதாபாத்திரத்துக்கும் இடையே சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நடக்கின்றன. தனுஷை அவங்க எதுக்கு தேடுறாங்க, அப்படி தேடி அலைவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்னு வரும்போது தனுஷ் அந்த உண்மைகளை எல்லாம் சொல்லுவார். முக்கால்வாசி படத்தில் தான் நாகார்ஜுனா ஒரு உண்மையை சொல்வார். என்ன அப்படின்னா, குஷ்பு என்ற பெயரில் வந்த அந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்குல்ல, பெகர் லேடி, அந்த பெண் இறக்கலை, நான் ஒரு இடத்துல பத்திரமா நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா சொல்லி அந்த இடத்திற்கு தனுஷ் சென்று அங்கு மிகப்பெரிய மோதல் உண்டாகி அதற்கு பிறகு அந்த கயவர்களால் அந்த பெண் கொல்லப்பட்டு விடுவாள். ஆனால் அதற்கு முன்னாடி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து விடும். இப்போ படத்தினுடைய உச்சகட்ட காட்சி அப்படின்றல அந்த குழந்தை ராஷ்மிகா மந்தானா தனுஷ் இவங்க 2 பேர்ட்டையும் வந்துடும். அந்த குழந்தையை கையில் வைத்து கொண்டு இவங்க 2 பேரும் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நாகார்ஜுனாவும் இவர்களுடன் இணைந்து, நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா மந்தானா 3 பேருமே இணைந்து பயணிக்க அந்த கயவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கிறது, அவர்கள் எப்படி தீர்த்து கட்டப்படுகிறார்கள் அப்படின்றதான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. படம் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் ஃபிலிம். தேவா என்ற கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பொருந்தி இருக்கிறார் தனுஷ். தனுஷ் இயல்பான தன்னுடைய நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி தேவா கதாபாத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக உயிர் தந்திருக்கிறார். தீபக் தேஜ் கதாபாத்திரத்திற்கு நாகார்ஜுனா தன்னுடைய பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். சமீரா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ராஷ்மிகா மந்தானா திரைப்படத்தில் வந்த பிறகு படத்தினுடைய காட்சிகள் கலகலப்பாக இருப்பதை நம்மால் உணர முடியும். அந்த அளவிற்கு தன்னுடைய அழகான தோற்றத்தாலும் அருமையான நடிப்பாலும் ராஷ்மிகா மந்தானா தான் ஏற்று நடித்திருக்கக்கூடிய சமீரா என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டி நம்முடைய மனங்களில் அவர் வாழ்கிறார். ஜிம் சார்ப் இவர்தான் நீரஜ் மித்ரா என்ற அந்த அயோக்கிய செயல்களை செய்யக்கூடிய தொழில் அதிபராக நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் மிகவும் பொருத்தமாக இருக்கிறார். தலீப் தாஹில் இவர்தான் நீரஜனுடைய தந்தையாக நடித்திருப்பவர். தான் வரக்கூடிய காட்சிகளில் இயல்பான தன்னுடைய நடிப்பு திறமையை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அமைச்சராக நடித்திருப்பவர் ஹரிஷ் பெரடி. தன்னுடைய கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸை தான் வரக்கூடிய காட்சிகளில் இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். காவல்துறை அதிகாரி அசோக்காக வரக்கூடிய சாயாஜி ஷிண்டே தன்னுடைய அனுபவ நடிப்பை தான் வரும் காட்சிகளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். முக்கியமான கதாபாத்திரத்தில் இதில் ஜெயபிரகாஷ் நடித்திருக்கிறார். ஜெயபிரகாஷ் தன்னுடைய பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்க்கிறார். நான் பார்த்தது குபேரா தெலுங்கு திரைப்படம். தமிழ் திரைப்படத்தில் பாக்யராஜ், அழகம்பெருமாள், பகவதி பெருமாள், விடிவி கணேஷ் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். நாசர் முக்கிய கதாபாத்திரத்தில் தமிழ் பதிப்பில் நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவை செய்திருப்பவர் நிகேத் பொம்மிரெட்டி. பல கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான திரைப்படத்தில் தன்னுடைய சினிமாட்டோகிராஃபி திறமை எந்த அளவிற்கு ஆழமாக பதிக்கப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த ஒளிப்பதிவாளர் செயல்பட்டு பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய திறமையை இவர் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத். பாடல்களுக்கு இசையமைத்த வகையிலும் சரி, பின்னணி இசை அமைத்த வகையிலும் சரி, தன்னுடைய திறமை எந்த அளவிற்கு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு மனதில் பதிய வைத்து கொண்டு இவர் செயலாற்றியிருக்கிறார். அதனால் பாடல்களையும் நன்கு நம்மால் ரசிக்க முடிகிறது. பின்னணி இசையையும் நம்மால் பாராட்டி அவரை புகழ முடிகிறது. கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். அருமையாக தன்னுடைய எடிட்டிங் திறமையை இவர் செய்திருக்கிறார். எனினும் இந்த திரைப்படத்தினுடைய நீளம் தெலுங்கில் 193 நிமிடங்கள், தமிழில் 184 நிமிடங்கள். 3 மணி நேரத்திற்கு மேலாக ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்களிலிருந்து 20 நிமிடங்கள் வரை குறைத்திருக்கலாம். குபேரா திரைப்படத்தை பார்க்கணும்னு நினச்சி போகிறவங்க லாஜிக் பார்க்காமல் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள். பொழுதுபோக்கு திரைப்படம்.
வர்த்தக ரீதியான அம்சங்களை கொண்ட ஒரு திரைப்படம் என்பதை மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களால் இந்த திரைப்படத்தை ரசிக்க முடியும்.